அடுத்ததாக நாங்கள் இந்த இரண்டு உருக்களிலும் காணப்படக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கையை காண்பது தொடர்பாக பார்ப்போம். முதலாவது உருவை கவனியுங்கள். மேல் இருக்கக்கூடிய உச்சியிலிருந்து இரண்டு கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றது. இடப்பக்கம் உள்ள உச்சியிலிருந்து இரண்டு கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றன. சமனான எண்ணிக்கையுடைய கோடுகள் வரையப்பட்டு இந்த பகுதி பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உருவானது மேலிருந்து இரண்டு கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றது. இடப்பக்கம் உள்ள உச்சியிலிருந்து ஒரு கோடு மாத்திரமே வரையப்பட்டிருக்கின்றது. இங்கே சமனான கோடுகள் உள்ளன, இங்கே சமமற்ற எண்ணிக்கையிலே கோடுகள் காணப்படுகின்றன. இரண்டுக்குமான செய்முறையாக இலகு வழி நுட்பமாக ஒன்றுக்கொன்று வேறுபட்ட நுட்பங்கள் தான் இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. எனவே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறாக சமமாக பிரிக்கப்படக்கூடிய அல்லது பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உருக்களிலே முக்கோணிகளுடைய எண்ணிக்கையை காண்பது தொடர்பாக பார்க்கின்ற போது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல மேல் இருக்கக்கூடிய உச்சியில் இருந்து இரண்டு கோடுகளால் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பகுதிகளை கணக்கிட்டுக் கொள்வோம். 1 2 3. மேலிருந்து இரண்டு கோடுகள் பிரிக்கப்படுகின்ற போது 3 பகுதிகளாகும். அதே போன்று இடது பக்கம் உள்ள உச்சியிலிருந்து இரண்டு கோடுகள் பிரிக்கப்படுகின்ற போது 1 2 3 என்கின்றவாறு எழுதிக்கொள்வோம். இவ்வாறு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இங்குள்ளது போன்று சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தால் இங்கு இருக்கக்கூடிய இந்த பெருமானத்தை எடுத்து நாங்கள் 3 தடவைகள் பெருக்க வேண்டியதாக இருக்கும். 3 தடவைகள் பெருக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே 3 இருக்கின்றது. ரெண்டு பக்கமுமே சமமாக எண்ணிக்கையில் தான் இருக்கின்றது. 3 என்கின்ற பெருமானம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆக பெரிய பெருமானம். அதனை 3 தடவைகள் பெருக்க வேண்டும். 3 தர 3 தர 3 விடையாக 27 காணப்படும். எனவே முதலாவது உருவிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த முதலாவது உருவிலே மொத்தமாக 27 முக்கோணிகள் காணப்படுகின்றது. ஒருவேளை இதே போல 3 என்பது 4 அமைந்திருந்தால் மற்ற பகுதியிலும் 4ஆக காணப்பட்டிருந்தால் 4 தர 4 தர 4 என்று 3 தடவைகள் பெருக்க வேண்டியதாக இருக்கும். இது ஆரம்ப கல்வி மாணவர்கள் என்பதனால் இந்த மிகப்பெரிய பெருமானத்தை 3 தடவைகள் பெருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையிலே இலகுவாக கூறியிருக்கின்றேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த உருவை கவனிப்போம். அடுத்த உருவானது முதலாவது உருவிலிருந்து எங்கே வேறுபடுகிறது சொன்னால் மேலிருந்து இரண்டு கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றது. ஆனால் இடது பக்கம் இருக்கக்கூடிய உச்சியிலிருந்து ஒரு கோடு மாத்திரமே வரையப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது மேலிருக்கக்கூடிய உருவை பார்க்கின்ற போது இது சமமற்ற பகுதிகளாக இங்கே சமமாக பகுதிகளாக இருக்கின்றது. இப்பக்கம் பார்த்தாலும் 3 பகுதிகளாக, இந்த பக்கம் பார்த்தாலும் 3 பகுதிகளாகவே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கு அவ்வாறில்லை. இந்த பக்கம் 3, இப்பக்கம் 2 பகுதிகளாக இருக்கின்றது. எனவே முதலிலே வழமை போல பெருமானம் இலக்கத்தை இடுவோம். 1 2 3. மற்ற பக்கமாக பார்க்கின்ற போது 1 2. கிடைப்பக்கமாக பார்க்கின்ற போது 1 2 3. மற்ற பக்கத்திலே 1 2. இவ்வாறு அமைகின்ற போது இந்த 2 பெருமானங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக கவனியுங்கள். இந்த 2 பெருமானங்களையும் ஆகக்கூடிய பெருமானம் கிடையாக பார்க்கின்ற போது கிடைக்கக்கூடிய ஆகக்கூடிய பெருமானம், மற்ற பக்கமாக பார்க்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமானம், இந்த 2 பெருமானத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 பெருமானத்தினுடைய கூட்டுத்தொகையினையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக கவனிங்கள். இங்கு 3, மற்ற பக்கமாக 2, 3 2 சேர்க்கப்படுகின்ற போது 5. இந்த 3 பெருமானங்களும் தான் எங்களுக்கு தேவையான பெருமானங்கள். 3 2, அடுத்ததாக இந்த கூட்டுத்தொகை 5. இவற்றை பெருக்கி 2ஆல் பிரிக்க வேண்டும். இவற்றை பெருக்கி 2ஆல் பிரிக்கின்ற போது இந்த உருவிலே இரண்டாவது உருவிலே இருக்கக்கூடிய மொத்த முக்கோணிகளுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இவற்றை பெருக்கின்ற போது 3 2 6 6 5 30. 30னை 2ஆல் பிரிக்கின்ற போது 15 எங்களுக்கு விடையாக கிடைக்கும். எனவே இந்த உருவிலே இரண்டாவது உருவிலே இருக்கக்கூடிய மொத்த முக்கோணிகளுடைய எண்ணிக்கை 15. இதில் நேரடியாக பார்ப்பதற்கு நேரடியாக இதனை சுருக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலே எல்லாமே பெருக்கப்படுகின்றது. ஆகவே நான் 2னையும் 2ஐ நீக்குகின்றேன். 5 3 15 என்றும் நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்ப பிரிவு மாணவர்கள் என்ற காரணத்தினாலே இதனை பெருக்கி வகுத்து காட்டியிருக்கின்றேன். அதனையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தரப்பட்ட உருவிலே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கை காண்பது தொடர்பாக பார்ப்போம். இவ்வாறாக உருக்கள் அமைகின்ற போது, அதாவது ஒரு பெரிய முக்கோணிக்குள்ளே இவ்வாறாக சிறிய சிறிய முக்கோணிகளாக சமமாக பிரித்து உருக்கள் அமைகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கை காண்பது தொடர்பான இலகுவான வழியை தான் இதிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த இலகு வழியை விளங்கிக் கொள்வதற்கு அல்லது இலகு வழியிலே இந்த முக்கோணிகளுடைய எண்ணிக்கையை காண்பதற்கு இந்த எண்தொடரை அறிந்திருக்க வேண்டும். எண்தொடர் என்பது இதிலே முக்கோணி எண்களை வைத்துக்கொண்டு ஒரு எண்தொடரை
ஆக்கி இருக்கின்றேன். முதலாவது முக்கோணி எண் 1, அடுத்ததாக 3, அடுத்து 6, 10, 15 அல்லது முக்கோணி எண் என்று நீங்கள் சிந்திக்காமல் நேரடியாக ஒரு எண்கோள தொடராக சிந்திக்கலாம். எவ்வாறு சொன்னால் 1ஓடு 2 கூட்டப்படுகின்றது, பின்னர் 3ஓடு 3 கூட்டப்படுகின்றது, அதன் பின்னர் 6ஓடு 4 கூட்டப்படுகின்றது, 10ஓடு 5 கூட்டப்படுகின்றது. இவ்வாறாக அதிகரித்து கொண்டு செல்லும் இந்த எண் தொடர். இது ஒரு முக்கோணி எண் தொடர் தான். நீங்கள் அவ்வாறு எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் 1, 3, 6, 10, 15 அதாவது இங்கே பொது வித்தியாசமாக 2, 3, 4, 5 என்றவாறு ஒரு ஒழுங்கிலே பொது வித்தியாசம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு எடுத்துக்கொண்டு அடுத்த வரிசையை கவனிங்க. இது முதலாவது வரிசை, இது இரண்டாவது வரிசை. இதிலே 1, 3, 6, 10 அங்கே எழுதிய எண்களை எழுதியிருக்கின்றேன். ஆனால் முதலாவது இடம் வெற்றிடமாக விட்டிருக்கின்றேன். அதனை நன்றாக ஞாபகத்தில் கொள்ளுங்கள். முதலாவது இடம் வெற்றிடமாக இருக்க வேண்டும். அதே எண்களை இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும். நான் இதில் 15ஓடு நிறுத்தியதால் இவ்வாறு 10ஓடு நிறுத்தியிருக்கின்றேன். அடுத்த எண் தொடரிலே 10ஓடு நிறுத்தியிருக்கின்றேன். தற்போது இந்த உருவுக்கு வருவோம். இந்த முக்கோணியினுடைய பெரிய முக்கோணியின் கிடையான விளிம்போடு இருக்கக்கூடிய முக்கோணிகளை எண்ணிக்கொள்ள வேண்டும். 1, 2, 3 இந்த 3 முக்கோணிகளும் இந்த கிடையான விளிம்போடு இருக்கின்றன. கிடையாக இருக்கக்கூடிய இந்த முக்கோணிகளை எண்ணிக்கொள்ள வேண்டும். 1, 2, 3 இதிலே 3 முக்கோணிகள் காணப்பட்டால் இந்த எண் தொடரிலே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த எண் தொடரிலே மேலுள்ள எண் தொடரைத்தான் நீங்கள் முதலில் கவனித்துக் கொள்ள வேண்டும். 1, 3, 6 இவ்வாறு செல்கின்றது. 1, 2, 3 இதிலே 3 முக்கோணிகள் தான் காணப்பட்டால் 1, 2, 3 இதனோடு இதற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பெருமானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுக்கின்ற போது மேலுள்ள எண் தொடரில் நன்றாக கவனிங்கள். மேலுள்ள எண் தொடரில் உள்ள அனைத்து பெருமானங்களையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். 6, 3, 9, 9, 3, 10. அடுத்த எண் தொடரில் அனைத்து எண்களையும் எடுக்கக்கூடாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மேலுள்ள எண் தொடரில் இறுதியாக எடுத்துக்கொண்ட இலக்கத்துக்கு நேராக இருக்கக்கூடிய முதலாவது பெருமானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பெருமானத்தை தவிர்க்க வேண்டும். இந்த பெருமானத்தை எடுத்து மேலுள்ள கூட்டுத்தொகையோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சேர்க்கின்ற போது மேலே தரப்பட்ட உருவிலே இருக்கக்கூடிய மொத்த முக்கோணிகளுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த எண் வரிசையை கவனியுங்கள். இது தொடர்பான ஒரு மேலதிகமாக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இன்னொரு விடயத்தை கூறுகின்றேன். இதிலே 3 முக்கோணிகளோடு சேர்ந்து 4வது முக்கோணியும் இடம்பெற்றிருந்தால் நன்றாக கவனியுங்கள். 4வது முக்கோணியும் இடம்பெற்றிருந்தால் 1, 2, 3, 4 4வது இலக்கத்தோடு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 4வது இலக்கத்தோடு சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலுள்ள எண் வரிசையிலே அனைத்து இலக்கங்களையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். 1, 3, 6, 10 அனைத்து இலக்கங்களையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். கீழே இறுதியாக மேலுள்ள எண் வரிசையிலே இறுதியாக நீங்கள் எடுத்துக்கொண்ட எண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த எண்ணை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த எண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கீழுள்ள வரிசையிலே இங்கிருந்து இங்கு வரை முதலாவது எண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த எண்ணை தவிர்க்க வேண்டும். அடுத்த எண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததை தவிர்க்க வேண்டும். இவ்வாறாக ஒன்றை விட்டு ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டுமாக அந்த எண் தொடரிலே உங்களுக்கு தேவையான அந்த எண்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறாக கீழிருக்கக்கூடிய எண் வரிசையிலே நாங்கள் எங்களுக்கு தேவையான இலக்கங்களை எடுத்து மேலுள்ள எண் வரிசையிலே இருக்கக்கூடிய அந்த கூட்டுத்தொகையோடு சேர்க்கின்ற போது இவ்வாறான வடிவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கையினை இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். நன்றி.